வணக்கம். வணக்கம். என்ன பேர் அம்மாவுக்கு? சரஸ்வதி. அப்பாவை வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். சங்கீத ஆலோசகராக இருந்தவர். அதால் எனக்கு வடிவாக தெரியும். அதால் அப்பாவோட பேர் கேட்க தேவையில்லை. ஒரு பிரபலமான ஆள் வந்து. சரி, அம்மாவுக்கு பேர் வந்து சரஸ்வதி. லக்ஷ்மி என்று வைக்க வேண்டியவங்க சரஸ்வதி என்று வச்சுட்டாங்களா என்ன? சரி, ஓகே. என்ன விசேஷம் இன்னைக்கு? என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்றைக்கு 81வது பிறந்த நாள். அப்படியா? சரி, ஓகே. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். வந்தோடனே கேட்டீங்க எங்கே இருந்து வந்த நீங்களான்ட்டு. நாங்கள் சுன்னாகத்திலேருந்து வந்திருக்கிறோம். ஓகே, சரி. முதலாவதாக நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஓகே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கு வந்து உங்களுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லாமல் போய் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வர சொல்லி என்ன ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க யாரு? நீங்க தான் சொல்லணும். கனடாவா? கனடாலேருந்து யாரு? மகள் இருக்கிறார். ஓகே, ஒரு மகனும் 3 மகளையும் இருக்கிறோம். கனடாவில் ஒரு மகள் இருக்கிறாங்க, இங்க ஒரு மகள் இருக்கிறாங்க. சரி, இந்த 5 பேரட்டை இலையிலையும் இருந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? இது நாங்கள் அந்த குடும்பத்தை குலைக்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறோம், அப்படித்தானே? இல்லை, எல்லாரும் செய்யக்கூடியனாலும் ஆனால் ஒருத்தங்க தான் செய்திருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கீதா. எங்க இருக்கிறாங்க அவங்க? கனடா. இல்லை. சரி, பிள்ளைகளை தவிர வேறு யாராவது அம்மாவுக்கு மருமக்கள் பிராமக்கள் எல்லாம் சொந்தக்காரங்க இருப்பாங்க தானே? அவங்களா? அவங்க யாரும் இல்லையா? சொல்ல தெரியல. சரி, இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் வந்திருக்கு. நான் முதலாவதாக ஒரு மங்களகரமான பரிசை தருவோம். என்ன, இந்த 81வது பிறந்த நாளில் வந்து உங்களுக்கு குபேரன் வந்து முதல் பரிசாக கொடுக்கட்டாமன்னு சொல்லி, அது சும்மா வெறுங்கையோடு இல்லாமல் 25,000 ரூபாய் காசோட அழகா மாலையெல்லாம் போட்டு இன்றைக்கு வந்து குபேரன் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. சரி, இதில் வைப்போம். அதோட சேர்த்து பிறந்த நாள் என்று சொன்னால் இனிப்பாக இருக்கணும் என்ன என்று சொல்லி கொஞ்சம் சாக்லேட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சு உங்களுக்காக ஒரு பாஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் இதெல்லாம் வைக்கிறேன், உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஒரு ஆளை சொல்லியிருக்கிறீங்க. யார்? கீதா, கனடாவில் இருந்து. ஆனால் அவங்க இல்லை. இல்லை. அவங்கள்ட்ட இருந்து வேற இல்லை. ஜாலினி. அவங்க எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. சரி, அப்பா எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்க. சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு தான் நாளைக்கு ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்கு தான் கிஃப்ட் வந்திருக்கு. சரி, அம்மாவோட பிறந்த நாளோட உங்களுக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் பரிசுகள் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? 5 பிள்ளைகள்ல யார் பிடிச்ச பிள்ளை? எல்லாரும் ஒன்றுதானே? எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். அதுல ஒரு கொஞ்சம் கூட பிடிச்சாக்கள் யாரும் இருப்பிடம் தானே? கொஞ்சமாவது கூட பிடிச்சாக்கள் இருப்பிடம் தானே? இருக்கிற பிள்ளை. சரி, அப்பாக்கு யாரை பிடிக்கும்? மகண்ட பிள்ளைகளை தான் பிடிக்கும். சரி, அப்ப அவையிட்ட இருந்து வந்திருக்குமா? அவையிட்ட இருந்து வந்திருக்குமா? தெரியாது. சரி, அப்ப யாரை சொல்ல போறீங்க? யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல தெரியல. 5 பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். அப்ப 6 தம்பி என்ன? ரைட்டா, 6 பிள்ளைகள். சரி, அப்ப 6 பிள்ளைகள்கிட்ட இருந்து இளைய மகள் யார்? அவங்க பரணி. இங்க நிக்கிறாங்க. இல்ல, அவங்கள்ட்ட இருந்தும் வேற இல்லை. சரி, எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு, நான் தாரேன். ஓகே, சரி. உங்களுக்கு வந்து பூ கண்டுபிடிக்குமா?
நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கும். அவ பிடிச்ச பொருள்களை தானே தரவணும் பிறந்த நாள் பெருசா என்று சொல்லி உங்களுக்காக ரோஸ் கண்டுகள் எல்லாம் வச்சு அதோட பூக்களோட வந்திருக்குது. அழகா உங்களோட முகம் மாதிரி அழகா மலர்ந்த பூக்களோட ஒரு ரோஸ் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, அதோட சேர்த்து எப்பவும் நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் பாமன்னு சொல்லி நான்ஃபெக்ட் டேங்கர் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு புரோட்டீன் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நிறைய அதோட சேர்த்து உங்களுக்காக 10 ரோலும் பீஸாவும் அனுப்பி இருக்கிறாங்க இன்னைக்கு இரவு டின்னருக்காக. ஓகே, சரி, இதில் வைக்கிறேன். சரி, என்னன்னாலும் சொல்லம்மா. சரி, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யாருண்டு. சொல்ல தெரியா, எல்லா பிள்ளைகளும் செய்யுங்க. ஓகே, ஆனா ஒருத்தங்க தானே செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, எல்லா பிள்ளைகளும் செய்வாங்க. ஓகே, எல்லாரும் பாஸ். ஆனா எல்லார்கிட்ட இருந்து கிஃப்ட் வரையில யாரோ ஒருத்தங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. யாரா இருக்கு? சரி, அப்பா சொல்லுங்க பாப்போம் யாருண்டு. சொல்றதுக்கு தெரியல. சரி, அம்மா சொல்லுங்க. அப்ப சரி, அம்மா சொல்லுங்க பாப்போம். நான் தானே சொன்னேன் சங்கீதா வாக்கமண்டு. சங்கீதா அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. ஜாலினி. நோ, ஜாலினி எந்த நாடு? அவ லண்டன். லண்டன் இல்லையே, அந்த பேர்ல இருந்தும் வேற இல்ல. இதுக்கு பரணி தான் செய்திருக்கிறோம். பரணி இல்ல, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, ஓகே, உங்களுக்காக வந்து ஒரு பேட்டிக் ஃப்ராக் கொண்டு எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு காட்டன் சாரி ஒன்று எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சரி. அதோட அப்பாவுக்காக வந்து நாளைக்கு ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி உங்களுக்காக ஒரு பேட்டி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அதோட சேர்த்து உங்களுக்கு 2 கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, வாசிக்கலாம் தானே? சரி, நான் நீங்களே வாசிச்சு பாருங்க என்ன போட்டிருக்காரு. அம்மாக்கும் வந்திருக்கு. சரி, எடுத்து வாசிச்சு பாருங்க பாப்போம் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாப்போம். அப்ப எடுத்து வாசிங்க, எடுத்து வெளியில பாருங்க என்ன இருக்குன்னு. முடங்கு சரி, அப்பாவுக்கு வந்து இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்று போட்டு ஒரு மக்கொண்டு எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு ஃபாதர்ஸ் டே தானே, அதுக்காக ஒரு மக்கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. அதே போல அம்மாவுக்கு வந்து மதர்ஸ் டேக்கு வந்து தாங்கள் கிஃப்ட் அனுப்பலையாமன்னு சொல்லி அதை மறக்காம இன்றைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இனிய அந்நியர் தின வாழ்த்துக்கள் என்று போட்டு உங்களோட என்ன சொல்றது இளமை கால போட்டோ எல்லாம் போட்டு அழகான போட்டோ எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு அதை விட இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, அதை அதில் வச்சுட்டு சரி, இப்போ வந்து நான் டென்ஷன் ஆகல, டக்குன்னு சொல்ல போறேன். ஓகே, சரி. இப்போ வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் நான் தந்துட்டேன். சரியோ, இனி 2 கிஃப்ட் தான் இருக்குது. அது தந்தா நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்ப வந்து இப்போ நீங்க யாரை சொல்ல போறீங்க? கடைசியா நீங்க யாரை சொல்ல போறீங்க? நீங்க எல்லாருக்கும் இப்ப சொன்னீங்க தானே, அவங்ககிட்ட இருந்து நீங்க யார்கிட்ட வந்திருக்க மட்டும் சொல்ல போறீங்க. யார்கிட்ட இருந்து வந்திருக்க மட்டும் நினைக்கிறீங்க? கடைசியா இறுதியா ஒரு தேர்வு. அப்பா சொல்லுங்க பாபு. உங்களுக்கு தான் வந்திருக்கு. நாளைக்கு ஃபாதர்ஸ் டே ஆமென்னு சொல்லி உங்களுக்கு தான் வந்திருக்கு. சரி, அப்பா சொல்லுவோம். முதல்ல அப்பா சொல்லட்டும். அப்பா சொல்லுங்க பாப்பா. கீதா. கீதா எங்க இருந்து? கனடால இருந்து. சரி, அம்மா என்ன சொல்ல போறீங்க? நீங்களும் கீதாவை தான் சொல்ல போறீங்க. கீதா எத்தனையாவது மகள்?
5வது மகள். சரி பாப்போம். ஹாப்பி பர்த்டே அம்மம்மா. ஹாப்பி பர்த்டே அம்மம்மான்னு போட்டு தான் உங்களுக்கு கேக் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே வாங்கிக்கொள்ளுங்க. சரி நான் இதுல வைக்கிறேன். சரி அப்ப அம்மம்மானா யாரா இருக்கும்? சரி கீதான்னு சொன்னீங்க, ஆனா அம்மம்மான்னு கேக் வந்திருக்கு. யார்கிட்ட பிள்ளைகள்? ராகவி. ஓகே. சாகித்யம் அவங்க செய்வாங்க. சரி பாப்போம். இனிய 86வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போட்டு உங்களுக்காக ஒரு அழகான உங்களோட போட்டோக்கள் எல்லாம் போட்டு நான் நினைக்கிறேன் வந்த கிஃப்டிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான கிஃப்ட் இதாக தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட ஒரு ஆளோட ஃபோட்டோ வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து மகள் சங்கீதா, மருமகன் பானுகோபன், பேரப்பிள்ளைகள் ராகவி, சாகித்யன் 4 பேரும் கனடாவில் இருந்து தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி இந்த ஃபோட்டோவை பாருங்க பாப்போம், பிடிச்சிருக்கான்னு பாப்போம். யார் அவங்க? தங்கம்மா அப்பா குட்டி சொல்லி போட்டீங்க. சரி ஏன் அவங்களோட போட்டோ வந்திருக்கு பாத்தீங்களா? நான் சொன்னேன் ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லி உங்களுக்கு அவங்க படிப்பிச்சிருக்கிறாங்க. வந்தவா அதுதான் அவங்கள் வந்து உங்களுக்கு உயிராமன்று சொல்லி உங்களோட இந்த 81வது பிறந்த நாளில் வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டு தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அதை அவங்க அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய மகள் வந்து இதை அனுப்பி இருக்கிறாங்க. சரி இப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுவோமா? சரி ஓகே கட் பண்ணுங்க வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. தீத்தி விடுங்க. சரி முதல்ல அப்பாவுக்கு தீத்திட்டு சரி அப்பா தீத்தி விடுங்க. தீத்தி விடுங்க. மருமகளில் தான் பாசம் பார்த்தீங்கன்னா. சரி தரேன். சரி பெரணி மிருகா தீட்டிட்டு எவ்வளவு சந்தோஷம். 100% சந்தோஷம். சரி அப்ப எப்படி இந்த பிறந்த நாள் மறப்பீங்களா அவள் லைஃப்ல? மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் இல்ல? மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். சரி அப்பா என்ன சொல்ல போறீங்க? ஓகே சரி அப்பா என்ன சொல்ல போறீங்களா? அப்பாட ஃபாதர்ஸ் டேக்கு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்களா அப்பா? நாளை ஃபாதர்ஸ் டே. தந்தையர் தினம் நாளைக்கு. தந்தையர் தினம். சரி அம்மா நன்றி என்று சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லியிருக்கிறாங்க. அதை போல் உங்களுடைய மருமகனும் பேரப்பிள்ளையும் தான் செய்தாலும் இதுக்குள்ள கூட முக்கியமாக செய்தது வந்து உங்களுடைய பேரமகன் சாகித்யம் தான் அம்மம்மாக்கு கட்டாயம் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யணும் என்று சொல்லி முழு மூச்சா நின்று அவற்ற 100க்கு 100 விருப்பப்படிதான் இந்த சர்ப்ரைஸை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே வேறு எதுவும் சொல்ல போறீங்களா?
இந்த பிள்ளைகள் ரெண்டும் நல்லா இருக்கணும் உங்களோட இந்த 81வது பிறந்த நாள்ல வந்து மேல வர வேணுமென்றதான் இந்த நோக்கம். ஓகே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகே, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மகள் மருமகன் பேர பிள்ளைகள் சார்பாகவும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் அந்நியர் தின வாழ்த்துக்களும். ஓகே, நன்றி. நன்றி.